சிவாய நமக. திருவண்ணாமலையில் உலக மக்கள் அனைவரும் ஒற்றுமையாகவும் நலமாகவும் வளமாகவும் வாழ வேண்டும் என்பதற்காக உலக ஒற்றுமை ஆன்மீக கலாச்சார மாநாடு என்ற பெயரில் வேத ஆகம தேவார ஆன்மீக கலாச்சார மாநாடு மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த மாநாடு திருவண்ணாமலை கிரிவல பாதையில் சந்தைமேடு என்ற இடத்தில் 2 நாட்கள் நடைபெற்றது. மாநாட்டின் நுழைவாயிலை தான் நாம் இப்பொழுது இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். திருச்சியை சேர்ந்த திரு மோகன் சிவாச்சாரியார் மற்றும் அவரது குழுவினர்களும் உயிரோட்டமாக வடிவமைத்த 12 ஆழ்வார்கள் மற்றும் 63 நாயன்மார்களின் சிற்பங்களையும் தான் இங்கே நாம் கண்குளிர தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல் தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காளாமணி விளக்கே தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திரு நாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்ட தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே சிவ சிவ என்கிற தீவினையாளர் சிவ சிவ என்கிற தீவினையாளர் சிவ சிவ என்கிற தீவினை மாளும் சிவ சிவ என்கிற தீவினையாளர் சிவ சிவ என்கிற தீவினை சிவ சிவ என்றிட தேவரும் அவர் கண்ணை கவரும் வண்ணமயமான விளக்குகளுடன் அமைக்கப்பட்டுள்ள மாநாட்டிற்கான முன்வாயிலை நாம் கடந்து சென்ற பொழுது மாநாடு அரங்கத்தின் உள்ளே செல்லும் வாயிலின் 2 பகுதிகளிலும் அமைக்கப்பட்டுள்ள நந்தியம்பெருமானின் அழகிய திருவுருவத்தை தான் இப்பொழுது நாம் இங்கே தரிசிக்கிறோம். சிவ சிவ சிவகதிதானே. வண்ணமயமான விளக்கின் வெளிச்சத்தில் நந்தியம்பெருமான் பல்வேறு நிறங்களில் காட்சி கொடுத்து கொண்டிருந்தார். நுழைவாயிலின் மேற்புறத்தில் மிக பெரிய சிவபெருமானின் பிறை சூடிய உருவத்தை தான் எப்பொழுது நாம் இங்கே தரிசனம் செய்கிறோம். வண்ணமயமான மலர்களை கொண்டு அமைக்கப்பட்டுள்ள தோரணங்களும் நிறமாறும் வண்ணமய விளக்குகளும் மாநாட்டின் அழகை மேலும் கூட்டி காட்டியது. சிவ சிவ என்றிட தேவ
தேவரும் மாவர் சிவ சிவ எல்லிட தேவரும் ஆவர் சிவ சிவ எல்லிட தேவரும் ஆவர் சிவ சிவ என்ன சிவகதிதா. 3 அடுக்குகள் கொண்ட கோட்டையின் முன்பகுதி போல் அமைக்கப்பட்டுள்ள நுழைவாயில் மிக சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருந்தது. பல்வேறு வண்ணங்களில் ஜொலிக்கும் அந்த நுழைவாயிலை நீங்களும் கண்டுகளியுங்கள். சிவ சிவ எல்லிட தீவினை மாளும் சிவ சிவ என்றிட தேவரும் மாவர் சிவ சிவ எல்லிட தேவரும் ஆவர் சிவ சிவ எல்லிட தேவரும் ஆவர். முழுமுதற் கடவுளான விநாயகப் பெருமானை வழிபாடு செய்துவிட்டு மாநாட்டின் உள்ளே நாம் செல்வோமா? மாநாட்டு நிகழ்ச்சியை கண்டுகளிப்பதற்காக அமைக்கப்பட்டுள்ள மிக பெரிய குளிரூட்டப்பட்ட அரங்கினைத்தான் நாம் இப்பொழுது இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். இரண்டு நாட்கள் நடைபெற்ற இந்த மாநாட்டை காஞ்சி காமகோடி பீடாதிபதி விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்களும், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஜீயர் சடகோப ராமானுஜ சுவாமிகள் அவர்களும், வேலூர் பொற்கோயில் நாராயணி பீடத்தின் ஸ்ரீ சக்தி அம்மா அவர்களும், மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அருள் திரு செந்தில்குமார் அடிகளார் அவர்களும், ரத்னகிரி சுவாமிகள் ஸ்ரீ பாலமுருகன் அடிமை சுவாமிகள் அவர்களும், கலவை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் அவர்களும் தலைமை தாங்க விழா சிறப்பாக தொடங்கியது. சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சவுண்ட் அண்ட் லைட் சிஸ்டம் அமைப்பை தான் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். மாநாட்டு மேடையின் 2 பக்கங்களிலும் மிக பெரிய சிவபெருமானின் லிங்க திருமேனிகள் அமைக்கப்பட்டிருந்தன. குழந்தைகளின் பரதநாட்டியம் மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த மாநாட்டில் வேத ஆகம பண்டிதர்களும் ஆகம வல்லுநர்களும் தில்லைவாழ் அந்தணர்களும் பல்வேறு கோயில்களில் இருந்து வந்த சிவாச்சாரியர்கள் மற்றும் ஓதுவார்களும் விழாவினை மிகவும் சிறப்பாக நடத்தி காட்டினார்கள். தேவார இசை கச்சேரி மற்றும் ஆன்மீக கச்சேரிகளும் நம்மை மெய்மறக்க வைத்தன. மாநாட்டு மேடையின் முன்பகுதியில் பயன்படுத்தப்பட்டுள்ள மலர்கள் அனைத்தும் நம்மை வியப்பின் உச்சக்கட்டத்திற்கே கொண்டு சென்றது.
மாநாட்டின் மேடையில் கோயில்களின் கருவறை போல் 5 அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொரு அரங்கிலும் இறைவனின் உற்சவ திருமேனி மிக அழகாக வடிவமைக்கப்பட்டிருந்தது. பல்வேறு மலர்களின் நறுமணமும் பல்வேறு வண்ணமயமான மலர்களும் மாநாடு நடைபெற்ற இந்த இடத்தை ஒரு பூலோகத்தில் உள்ள ஒரு சொர்க்கமாகவே மாற்றியிருந்தது. நாங்கள் கண்ட அந்த காட்சியை நீங்களும் கண்டுகளியுங்கள். மாநாட்டில் நடைபெற்ற 1008 ஓமங்கள் நடைபெறும் நிகழ்வினை தான் நாம் இப்பொழுது இங்கே கண்டு தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். அதன் பிறகு 1008 விளக்கு பூஜைகளும் சிறப்பாக நடைபெற்றது. மாலை பொழுதில் மற்றொரு பரதநாட்டிய நிகழ்ச்சியும் வெற்றிகரமாக நடந்தது. மேடையில் அமைக்கப்பட்டுள்ள அரங்குகள் வண்ணமயமான விளக்குகளில் வெவ்வேறு வண்ணங்களில் ஜொலிப்பது மாநாட்டின் அழகை மேலும் மெருகூட்டியது. மலர்களால் உருவாக்கப்பட்ட பறவையும் பறவைக்காக அமைக்கப்பட்டுள்ள தண்ணீர் தொட்டியும்
மையப்பகுதியில் கீழ்ப்புறம் அமைக்கப்பட்டிருந்த சிவசக்தியின் திருவுருவம் மிகவும் உயிரோட்டமாகவும் நுட்பமாகவும் வடிவமைக்கப்பட்டிருந்தது. நின்ற கோலத்தில் அருள் பாவித்துக் கொண்டிருக்கும் விஷ்ணு பகவானின் திருவுருவம். மாநாட்டு மேடையில் அமைக்கப்பட்டுள்ள விநாயகப் பெருமானின் திருவுருவத்தை தான் இப்பொழுது நாம் இங்கே தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். மலர்களால் உருவாக்கப்பட்ட ஜன்னல். இரண்டாவதாக நாம் தரிசனம் செய்வது நின்ற கோலத்தில்
கைகூப்பிய கரங்களுடன் அருள்பாய்த்து கொண்டிருக்கும் சண்டிகேஸ்வரர் பெருமானின் திருமேனி. வேழம் கணக்கை மும்மத வேழம் கணக்கை மும்மத வேழம் உரித்தவன் வனக்கை மும்மத வனக்கை மும்மத வேழம் உரித்தவன் வனக்கை. மூன்றாவதாக நாம் தரிசனம் செய்வது பராசக்தியின் திருவுருவத்தை தான் இப்பொழுது நாம் தரிசனம் செய்து கொண்டு இருக்கிறோம். வனக்கை மும்மத வேழம் உரித்தவள் வனக்கை வனக்கை மும்மத வேழம் உரித்தவள் நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவள் வனக்கை மாநாட்டு மேடையின் நடுவே தனி சன்னதியில் அமைக்கப்பட்டுள்ள அண்ணாமலையாருடன் உண்ணாமலை அம்மனும் அமர்ந்திருக்கும் காட்சியை தான் இப்பொழுது நாம் கண்குளிர தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். புத்தனை அனைத்தும் வேடமாமம்பல புத்தனை அனைத்தும் வேடமாமம்பல புத்தனை திணைத்தனை பொழுதும் அனைத்தும் வேடமாம் அம்பல கூத்தனை திணைத்தனை பொழுதும் மறந்துவனோ அனைத்தும் வேடமாம் அம்பல கூத்தனை திணைத்தனை பொழுதும் மறந்துவனோ அனைத்தும் வேடமாம் அம்பல கூத்தனை திணைத்தனை பொழுதும் மறந்துவனோ. வள்ளி தேவசேனையுடன் நின்ற கோலத்தில் அருள் பாவித்துக் கொண்டிருக்கும் முருகப்பெருமானின் அழகிய திருவுருவம். அனைத்தும் வேடமாம் அம்பல கூத்தனை திணைத்தனை பொழுதும் மறந்து உய்வனோ அனைத்தும் வேடமாம் அம்பல கூத்தனை திணைத்தனை பொழுதும் மறந்து உய்வனோ. மறந்து உய்வனோ. கண்ணிற்கு இனிமையாகவும் மனதிற்கு அமைதியாகவும் அமைக்கப்பட்டிருந்த மாநாட்டு கலையரங்கையும் அங்கு அருள்பாய்த்துக் கொண்டிருக்கும் இறை திருமேனிகளை தரிசனம் செய்த ஆனந்தமயத்துடன் அடியார்கள் அனைவரும் நீண்ட ஆயுளும் நிறைவான செல்வமும் உடல் மற்றும் மனநல ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் தங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். சிவாய நமக.